வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 50வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு சைடில் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுங்களோ பூவை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோன்னு சொல்லிக்கிட்டு வரேன். என்னடா இது, தாவோ செக்டர் சேர்ந்தவங்கள வரவேற்கிறதுக்கு இவ்வளோ அழகான பொண்ணுங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சென்டரில் இருக்கிறவரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஜேஸ் அகாடமியை இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் இவ்வளோ பெரிய வெல்கம்மை கொடுக்குறாங்கன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய ஜேஸ் அகாடமியை சேர்ந்தவங்கள கடுப்பேத்துறதுக்காகவே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நின்னுக்கிட்டு அந்த ஷோவையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம எக்ஸ்யூவி வந்து சீனா போஸ கொடுக்கவும் அவங்க 3 பேரும் வாய பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே லைட்டா பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. சின்ன ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு இது உங்களுக்கு போதுமா அப்படின்னு எக்ஸ்யூவி சொல்லவும், செக்ட் லீடரே எங்க இருக்காரு, எதுக்காகடா என்கிட்ட கேட்கறேன்னு ஹீரோ சொல்லவும், எக்ஸ்யூசா எதுக்காக இவ்வளோ பெரிய ஷோவை ஏற்பாடு பண்ணியிருக்க, பாத்தியா ஜேஸ் அகாடமியில இருக்கிறவனுங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பா வரானுங்கடா அப்படின்னு தாவோ செக்டர் லீடர் சொல்லவும், அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கடுப்பா தான் நின்றுகிட்டு இருக்கானுங்க. சரி இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணாதரான்னு தாவோ செக்டர் லீடர் சொல்ல, ஓகேன்னு ஹீரோ சொல்லவும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்க அவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு ஹீரோவை அடிக்க வர, என்ன மன்னிச்சிருங்க, இது உண்மையிலேயே ஜேஸ் அகாடமியோடைய டெரிட்டரி தான், ஆனா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எனக்கே தெரியாது, அதனால நம்மளுடைய யங் ஜெனரேஷனை சேர்ந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் நீங்க ஒன்றும் கோவப்படாதீங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லவும் அவரு கொஞ்சம் கடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு, தாவோ லீடர் முதல்ல நம்ம சிட்டிக்குள்ளார போறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு ஜேஸ் அகாடமியோடைய லீடர் சொல்லவும், எக்ஸ்யூசா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால வாடா போலாம். ஆமா இல்ல நம்ம முதல்ல இந்த வெல்கம் செரிமோனியை முடிச்சுட்டே ஒரு வழியா போயிடலான்னு தாவோ செக்டர் லீடர் சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்ல அவர் அங்கிருந்து பறந்து போயிடுறாரு. எக்ஸ்யூசான்னு கடுப்பா அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எக்ஸ்யூசா பாத்தியா இல்லையா, அவன் ரொம்ப கடுப்பாயிட்டான், என்னுடைய மனசு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு, அது மட்டும் இல்லாம திருப்பி என்ன செக்டர் லீடரை பாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிடான்னு எக்ஸ்யூவி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார அவசரப்படாதரா, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா, நான் தாவோ செக்டோரிய சீஃப் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு சாப்பிடறதுக்கு அற்புதமான சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், நீ எப்பயும் போல ஒரு கோட் டிசேபிளா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சீனியர் எக்ஸ்யூவி நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை எங்கிருந்து கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட், ஜேஸ் அகாடமியில இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுடைய மூஞ்சியை பார்க்கறதுக்கே இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்லவும் அவனுங்க எல்லாரும் பயங்கரமா கடுப்பாவன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இந்த மொத்த சிட்டி என்னுடைய கண்ட்ரோல்ல தான் நீ எக்ஸ்யூவி சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிக்க, சரி வாங்க எல்லாரும் மெயின் கேரேஜுக்கு போலான்னு எக்ஸ்யூவி சொல்ல, இந்த கேரேஜ் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரதர் எக்ஸு ஒரு நிமிஷம் நில்லு, என்னடா விஷயம்னு ஹீரோ கேட்கவும், செக்ட் லீடருக்கு முன்னாடி என்னுடைய மூஞ்ச திருப்பி காட்டினதுக்கு நன்றி சொல்ற விதமா நான் உன்னை லாஸ்ட் கேரேஜுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தரன்னு இழுத்துக்கிட்டு வர, அப்படி என்னடா இந்த லாஸ்ட் கேரேஜ்ல மட்டும் ஸ்பெஷலா இருக்கு, இதுலயும் நம்ம 2 பேரும் மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு போறோம்னு ஹீரோ சொல்லவும் அந்த டோர் ஓப்பன் ஆக, ஹலோ எங்க மாஸ்டர் அந்த 4 பொண்ணுங்களும் சொல்ல, என்ன பிரதர் எக்ஸு இது எப்படி இருக்கு, இதுதான் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரீட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண விஷயம்னு எக்ஸ்யூவி சொல்லவும், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாடான்னு ஹீரோ சொல்ல, அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் அந்த கேரேஜுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்க, யங் மாஸ்டர் இந்தாங்க சரக்கடிங்க, இந்தாங்க இந்த பயத்தை சாப்பிடுங்கன்னு அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, எக்ஸ்யூவி என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும், நம்ம எல்லாரும் ஆம்பளைங்க தானே, அப்புறம் இப்படிதான் இருக்க முடியும், இது உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இது உங்களுடைய மனசை உரிமையடைய வச்சிருச்சான்னு எக்ஸ்யூவி கேட்கவும், இதெல்லாம் நான் எப்படா சாட்டிஸ்ஃபை ஆவேன், ஜூனியர் எக்ஸு எனக்கு முன்னாடியே தானே உட்காரன்னு சொன்னீங்க, இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கதவை திறங்க, லிட்டில் சிஸ்டர் ரூயூஷு உங்களுக்கு முன்னாடி உட்காரணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், அப்படி இல்ல ஒன்னும் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இப்ப மட்டும் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க, நான் இதை பத்தி எப்படி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னோ தெரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஷுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ண, ஹீரோ டக்குன்னு அந்த 2 பொண்ணுங்களையும் தூக்கி வெளியில போட அந்த பொண்ணுங்களும்
பொண்ணுங்களும் அங்க நின்னுகிட்டு இருந்தவனுங்க மேல போய் விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கவும், சீனியர் சாங் சீனியர் ஊ உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லன்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நம்ம லைட்டா ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க நல்லா தான் இருக்கோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களும் அப்படியே லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ சீனா போச கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு, டேய் எக்ஸ்யூவி நம்ம இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம மவுண்டனுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம், நீ என்னடானா குஜாலா இருக்கலான்னு வந்திருக்கியா, எப்படிடா உன்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியுதுன்னு ஹீரோ சொல்லவும், நம்ம ஆளு ஷாக் ஆகிட்டு ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு கத்தவும், ஹீரோ டக்குன்னு அவனுடைய வாயில ஆப்பிள வச்சு அம்மிக்கிட்டு, நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா, இங்கே இருந்துட்டு நீ பண்ண விஷயத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருறான்னு ஹீரோ சொல்ல, எக்ஸ்யூவியோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க நம்ம எல்லாரும் போலான்னு ஹீரோ சொல்லிட்டு, எக்ஸ்யூசாக்கு முன்னாடி அழகான ஒரு பொண்ணுங்க உக்காந்துக்கிட்டு இருந்தோம். அவங்கள பார்த்து எந்த ஒரு எண்ணமும் வரல. இவர் தாண்டா நம்மளுடைய தாவோ செக்டோடைய ரோல் மாடலா இருக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு அவனும் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், டே முட்டாளி எக்ஸ்யூவியே, நீ எக்ஸ்யூசாவை தப்பான வழியில கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறியாடான்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நீ சரியான முட்டாளா இருக்கடான்னு ப்ளூ ட்ரெஸ் பொண்ணு சொல்லவும், 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போவ, ஒரு நிமிஷம் இருங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இல்லனா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்னுடைய நிலைமை என்ன இருக்குமோ தெரியல, எப்படியாவது நான் இங்கிருந்து என்னுடைய ஒய்ஃபை திருப்பி கூட்டிக்கிட்டு போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே வர, டேய் எல்லாரும் அங்க பாருங்கடா, தாவோ செக்டோடைய ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு, அங்க பாருங்கடா நீ எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் சீனா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கவும், புதுசா வந்துகிட்டு இருக்கிறவனுங்களை சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த ஊருல ஃபேமஸ் ஆயிடலாண்டான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்ல, அவங்களும் அந்த வண்டியில சீனா வந்துகிட்டு இருக்கவும், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நான் தான் ஜெங் யாங் ஜேசிடி பிரான்ச்சோடைய இன்சார்ஜ், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவரு சொல்லவும், சீனியர் ஜென் யாங் நான் தான் எக்ஸ்யூசா, இங்க இருக்கிற ஜூனியர் டிசேபிள் எல்லாருக்கும் நான் தான் தலைவர்னு ஹீரோ சொல்லவும், என்னது நீங்க தான் ஜூனியர் எக்ஸ்யூசாவா, உங்களை பத்தின பேரு தான் தாவோ செக்ட் முழுக்க பரவி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேரு இந்த உலகம் முழுக்க பரவி இருக்குன்னு ஜெங்கு சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையிலே எங்களுடைய யங் ஜெனரேஷனுக்கு நீங்க தான் ஒரு ரோல் மாடல்னு அவன் சொல்றான், நீங்க எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க, அதனால நீங்க இங்கவே ரெஸ்ட் எடுங்கன்னு ஜெங் சொல்லவும், அவங்களும் அப்படியே பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்ததுல ஒருத்தன் வந்துட்டு, என்னுடைய வழி விட்டு நகருங்கடா, நான் தாவோ செக்டோடைய ஸ்டூடெண்ட்டுங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன், எங்கடா போய்கிட்டே இருக்கீங்க நில்லுங்கடான்னு அவன் சொல்ல, நான் ஜாவோ வூஜிங்கு பிபி ஐலாண்ட்ல இருந்து வரேன், தாவோ செக்டை நான் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஷியூ குங்கியாங் நான் காமியோ வில்லேஜில் இருந்து வரேன், நானும் தாவோ செக்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுகளை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் குவாங் மீடியன் ட்ரெஷர் கேவ்ல இருந்து வரேன், நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், நானும் உங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த மீனை தூக்கி போட்டுட்டு திருப்பி கத்தியை எடுத்து நின்றான். தாவோ செக்டை சேர்ந்த பயந்தாங்குழிங்களே, எங்களுடைய சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்களா இல்ல பயந்துகிட்டு இங்க இருந்து ஓட போறீங்களாடான்னு 5 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா நீ சொல்றது சரிதான்டா, அவனுங்க எல்லாரும் சரியான பயந்தாங்குழிடான்னு எவனோ ஒருத்தன் சொல்ல, ஐயோ இவனுங்களான்னு இன்சார்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். See you guys.